ட்ரிக்லெக் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 1/2 இன்ட்டு 3 ப்ளஸ் 1/3 இன்ட்டு 4 ப்ளஸ் 1/4 இன்ட்டு 5 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 1/9 இன்ட்டு 10 மதிப்பு காண்க அப்படின்னு 2018 டிஎன்பிசியில் கேட்டுட்டாங்க. இந்த மாதிரி கேட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த 1யும் 2யும் மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருக்கல்ல இருக்கிற 3 எடுக்கல, சரிங்களா? அதே மாதிரி இந்த கடைசி 10 மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 9 பெருக்கல்ல இருக்கிறது எடுக்கல, சரிங்களா? இந்த 2 நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீனில் எல்லாத்துலேயுமே ப்ளஸ் இருக்குது. அப்படி ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க, சரிங்களா? ஸோ இப்போ மைனஸ் பண்ண வேண்டியது தான். அப்போ 1/2 மைனஸ் 1/10 சுருக்குனா ஆன்சருங்க. ஆமாம், இது எனக்கு தெரியாதே. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா, இப்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, கீழே இருக்கிற 2 நம்பரையும் கீழே பெருக்கிங்க. 2யும் 10யும் பெருக்குனா 20 வரும், போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த 2யும் 10யும் இங்கே மைனஸ் இருக்குல்ல, அப்போ கழிச்சிங்க. ப்ளஸ் இருந்தால் கூட்டிக்கணும், மைனஸ் இருந்தால் கழிச்சிக்கணும். அப்போ 10ல் 2 போச்சுன்னா 8ன்னு வரும். இதை சுருக்குனா ஆன்சர். சுருக்கு முன்னா இதான் ஆன்சர். இதில் பாதி 4பா, இந்த 20ல் பாதி 10ன்னு வரும். அதுக்கு அடுத்தது 4ல் பாதி 2ன்னு வரும், 10ல் பாதி 5ன்னு வரும். இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ 2/5 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதே மாதிரி வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லையும் கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வரக்கூடிய குரூப் 4க்கு புது சிலபஸ் பேட்டர்ன் பிரகாரம் 1000 கணக்குகள் 100% ஷார்ட்கட்டில் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது கிளாஸ் வந்தாச்சுங்க. இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே பாருங்களேன், 2019 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2016 விஓ எக்ஸாம்லையும் 2017 குரூப் 7 எக்ஸாம்லையும் கேட்டு வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? சரி, இது எப்படி போடலாம் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். 2 டைப் எடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ பாருங்க, 45வது கேள்வி ஃபஸ்ட்டுங்க. 1 மைனஸ் 1/2 இதில் நடுவில் எதுவுமே கொடுக்கலனா அங்கே பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 மைனஸ் 1/2, அதுக்கப்புறம் 1 மைனஸ் 1/3, 1 மைனஸ் 1/4, 1 மைனஸ் 1/5 இப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒரு கலவு பின்ன மாதிரி இருக்குது, சரிங்களா? இந்த வடிவத்தில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எல்லா நம்பருக்கெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்தால் ஒர்க்கு ஈஸி. சரி, எல்லாத்துலேயுமே 1 1 1ன்னு இருக்குப்பா, ரைட். அப்போ என்ன பண்ணுங்கள், இது பாருங்களேன், நல்லா கவனிங்க. செட்டை மட்டும் வெளியிடுங்க. செட்டு 1 மைனஸ் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடைசி செட்டை எடுத்துங்க. கடைசி செட்டு 1 மைனஸ் 1/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது 2 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி. இப்போது இந்த 1 நான் 1/2ஆல் கழிக்கணும். உங்களுக்கு கழிக்க தெரியலனா இந்த 1 மைனஸை அப்படியே மறந்துடுங்க. ஜஸ்ட்டு 1/2 1/5 மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அதை கழிக்க தெரியாதுன்னு சொல்லிங்க, அதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இங்கே கழிக்க தானே சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கீழே இருக்கிற 2 மேலே இருக்கிற 1ஆல் கழிங்க. 2ல் 1 போச்சுன்னா 1ன்னு வரும். கீழே கற்று அப்படியே வச்சுங்க. 1/2 அவ்வளோதான், கழிச்சாச்சு. இப்போ அடுத்தது இங்கே பாருங்களேன், 1/5. இதை நான் 1 மைனஸ் 1/5ன்னு இருக்குல்ல, 1ஆல் கழிக்கணும் இல்லையா? உங்களுக்கு கழிக்க தெரியாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன், சிம்பிள். கீழே இருக்கிற 5 மேலே இருக்கிற 1ஆவோட கழிங்க. 5ல் 1 போச்சுன்னா 4ன்னு வரும். அப்போ மேலே 4, கீழே இருக்கிற 5 அப்படியே இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் கழித்து கொண்டு வந்துட்டேன், புரியுதுங்களா? ஸோ ப்ளஸ் இருந்தால் கூட்ட போகிறீங்க, மைனஸ் இருந்தால் கழிக்க போகிறீங்க, அவ்வளோதான், சரியா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 1/2 4/5ன்னு இருக்கு இல்லையா? ரைட். இப்போ நல்லா வாங்க, இந்த இடத்துல கணக்கில் மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும். அப்படி மைனஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த செட்டில் மேலே இருக்கிற நம்பரும் 2வது செட்டில் கீழே இருக்கிற நம்பரை மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டால் ஆன்சருங்க, அவ்வளோதான். வேறு எந்த ஒர்க்கும் தெரியாது. தெளிவாக புரியுதுங்களா? அப்போ 1/5 தான் விடை.
செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதான். யாருமே இப்படிலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? சார் எனக்கு புரியவே இல்லை சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வாங்க ஒரிஜினல் கேள்வி பார்த்தா புரிஞ்சுக்கலாம். 2016 விஏஓ எக்ஸாம்லேயும் 2019 குரூப் 7 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. 1 - 1/3, 1 - 1/4, 1 - 1/5 எக்ஸட்ரா 1 - 1/100 அப்படின்னு கொடுத்துட்டு இதன் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் கேள்வி. இதை பாருங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ எனக்கு இந்த 1ல் -1/, அதாவது 1ல் 1/3 கழிக்கணும். இங்கே 1ல் 1/100 கழிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான்றேன் பாருங்கள். இந்த -1 இந்த -1எல்லாம் கேன்சல் பண்ணிங்க. சரிங்களா? அந்த 1 மைனஸையும் நான் மறந்துட்டேன். 1/3 மட்டும்தான் இருக்குது. இந்த 3 மேலே இருக்கிற 1 கூட கழிக்கணும். மேபி இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்தா கூட்டணும். ஓகேவா? கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, இங்கே மைனஸ் இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன், இங்கே கீழே இருக்கிற 3 மேலே இருக்கிற 1ஆல் கழிக்கிறேன். 3ல் 1 போனால் 2ன்னு வரும். கரெக்டாக? கீழே இருக்கிற 3 அப்படியே வச்சுக்கணும். இதுதான் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த பக்கம் வரேன். இந்த பக்கம் என்ன பண்ணுறேன், கீழே இருக்கிற 100 மேலே இருக்கிற 1ஆ கூட கடிக்கிறேன். 100ல் 1 போச்சுன்னா 99ன்னு வரும். கீழே இருக்கிற 100 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட்டுப்பா. இப்போது இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதில் இப்போ என்ன இருக்குது பாருங்கள், இந்த ஒன்று இதுலேயும் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த உள்ள அதாவது எப்படி சொல்கிறது, இந்த கொஷினில் 1 - 1/2, 1 - 1/3 இந்த இடத்துல எல்லாமே மைனஸில் இருந்தால் குறிப்பு எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? மைனஸில் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம 2 செட் எடுத்துருக்கல. இது ஃபஸ்ட்டு செட்டுன்னு வச்சுங்க, இது 2வது செட்டுன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு செட்டில் மேலே இருக்கிற நம்பரையும் 2வது செட்டில் கீழே இருக்கிற நம்பரையும் எடுத்து எழுதிக்கிட்டா அதான் மைனஸ். ப்ளஸ் கொடுத்தா அப்படியே மாறும். அதை நான் சொல்கிறேன், பின்னாடி இருக்குது. ஓகேவா? அப்போது 2/100 தான் ஆன்சர். சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, இல்லைன்னா இதாங்க ஆன்சரு. சுருக்கலாம். இதில் பாதி 1ன்னு வரும், 2ல் பாதி 100ல் பாதி 50ன்னு வரும். அப்போது 1/50 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. அடடா, ஈஸி தான்ப்பா. கரெக்டா? கரெக்ட். இப்போ பாருங்களேன், இன்னொரு கொஷின் இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். கவனிங்க. 1 - 1/2, 1 - 1/3, 1 - 1/4 எக்ஸட்ரா 1 - 1/n இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இங்கே இருக்கிற நம்பர் எல்லாம் ஏதாவது ஒரு சீக்வன்ஸாக இருக்கணும். இப்போ பாருங்கள், 2 3 4 அப்படின்னு 1 2 3 மாதிரி இருக்குது. இதே 2ஆம் வாய்ப்பாடில் 3ஆம் வாய்ப்பாடில் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும், ஒரு ஒத்துமையாக இருக்கணும். அது 2ஆம் வாய்ப்பாடாக இருக்கட்டும், 3ஆம் வாய்ப்பாடாக இருக்கட்டும், இல்லை 1 2 3ஆக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை ஒரு முறை பார்த்துக்குங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கணக்கில் நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் கேட்டுட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 1 - 1/2 கொடுத்துருக்காங்க, கடைசியாக 1 - 1/n கொடுத்துருக்காங்க. இதை 2 மட்டும் எழுதிக்கோங்க. நடுவில் டாட் இருக்கலாம், இல்லை அப்படியே வெறும் 4 செட்டு மட்டும் கொடுக்கலாம். எத்தனை செட்னா கொடுக்கட்டும். நமக்கு தேவை இந்த பேட்டரில் வந்துட்டால் முதலையும் கடைசியை மட்டும் எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ 1ல் 1/2 கழிக்கணும், 1ல் 1/n கழிக்கணும். உங்களுக்கு அது தெரியலன்னா ஜஸ்ட் இந்த அப்படியே மறந்துடுங்க. அந்த 1 மைனஸையும் மறந்துடுங்க, இங்கே 1 மைனஸும் மறந்துடுங்க. மறந்துட்டு இப்போ இதை கழிக்க போகிறேன். இது கழிக்கிறதுக்கு சிம்பிள் வே என்னன்னா, கீழே இருக்கிற 2 மேலே இருக்கிற 1ஆ கூட கழிக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் கூட்டணும். அவ்வளோதான். சரியா? அப்போ மைனஸ் இருக்கிறதால 2ல் 1 போச்சுன்னா 1 தான் வரும். 1/2 கரெக்டாக கீழே கத்தி எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே n மேலே இருக்கிற 1ஆ கூட கழிக்கணும். என்னன்றது ஒரு எழுத்து, நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், n - 1/n எழுதலாமா? புரியுதுங்களா? எண்ணில் 1 கழிக்கணும். அது கழிக்க முடியாது, என் நம்பரில் இருக்குது. அதாவது 1ன்றது நம்பரில் இருக்குது, என்னன்றது எழுத்தில் இருக்குது. 2 வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டு, அதனால் கழிக்க முடியாதுப்பா. ரைட்டு. இப்போ எழுதிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போது இதில் ஆன்சர் போடணும். இப்போது ஆன்சர் போடணும். இந்த இடத்துல வாங்கலேன், இங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸ் இருக்கான்னு பார்க்கணும். மைனஸ் இருந்துச்சுன்னா செட்டு, இது செட்டு, இது 2வது செட்டுன்னு வச்சுப்போம். செட்டில் மேலே இருக்கிற நம்பரும் 2வது செட்டில் கீழே இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்து எழுதுனா போதும்.
அப்போ மேலே இருக்கிற செட்டில் 1, முதல் செட்டில் மேலே இருக்கிறது 1, ரெண்டாவது செட்டில் கீழே இருக்கிற n, அவ்வளோதான். இது சுருக்க முடியாது. அப்போ 1/n தான் சரியான விடை. இது பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இப்போ உங்களுக்கு தெளிவாக கிளாரிட்டியாக புரிஞ்சிடுச்சா? புரியுதுப்பா. அடுத்தது போவோமா? போயிடுவோம். இங்கே பாருங்களேன், இப்போ ப்ளஸில் கொடுத்துருக்காங்க 1 + 1/2, 1 + 1/3, 1 + 1/4, எக்ஸெட்ரா 1 + 1/100 100 இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ப்ளஸில் இருந்தாலும் சரி, மைனஸில் இருந்தாலும் சரி, இந்த பேட்டர்னில் இருக்கா எல்லாமே பாருங்கள் ஒரு சீக்வன்ஸாக 2 3 4 100 அப்படின்னு ஏதோ ஒரு தொடர்ச்சி, ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் எழுதிங்க 1 + 1/2. அதே மாதிரி கடைசியாக இருக்கிறது 1 + 1/100 100 அப்படின்னு எழுதிக்கிட்டு இப்போ என்னென்னா இந்த 1 கூட 1/2 கூட்டணும், இந்த 1 கூட 1/100 கூட்டணும். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்ப்பா அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல என்ன பண்ணுங்கள், அந்த ப்ளஸ்ஸையும் 1ஐயும் மறந்துடுங்க. இங்கேயும் வந்து அந்த 1ஐயும் ப்ளஸ்ஸையும் மறந்துட்டா 1/2 1/100ன்னு இருக்கும். ஆக்சுவலி இது 1 கூட்டணும். ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது. என்னென்னா, இது இந்த 1 + இந்த 1 + நீக்கிட்டுனா இப்போ கீழே இருக்கிற 2 மேலே இருக்கிற 1 கூட கூட்டிக்கணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல மைனஸ் இருந்தால் கழிக்கணும், ப்ளஸ் இருந்தால் கூட்டணும். சரிங்களா? 2 கூட 1 கூட்டினா 3பா. அப்போ 3 அங்கே கீழே இருக்கிற 2 அப்படியே இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே 100 இருக்கா, 100 எடுத்துகிட்டு போயிட்டு 1 கழிங்க. 100ல் 1 போச்சுன்னா இல்லை கூட்டணும், சாரி பார்த்தீங்களா, கூட்டணும். சரி கூட்டுவோம். 100 கூட 1 கூட்டினா 101, அப்படிங்க 101 போடுங்க. கீழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 அப்படியே வச்சுங்க. அம்புடுதான். புரிஞ்சிருச்சா? ரைட்டுப்பா. இப்போது நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் கவனிக்கணும். இது ஃபஸ்ட்டு செட்டு, இது ரெண்டாவது செட்டு. இதில் இப்போ என்ன கொஷினில் இருக்குது, ப்ளஸ் இருக்குதா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு இருந்தால் மொதல் செட்டில் கீழே இருக்கிற நம்பரும் ரெண்டாவது செட்டில் மேலே இருக்கிற நம்பரை எடுத்து எழுதிக்கணும். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இதே வந்து மைனஸ் இருந்தால் மொதல் செட்டில் மேலேயும் ரெண்டாவது செட்டில் கீழேயும் எழுதணும். சரிங்களா? நம்பர் இதுதான் எடுத்து எழுதணும். அது எப்படி உங்களுக்கு புரியுதோ அப்படி எழுதி வச்சுங்க. நான் மொதல் செட்டில் கீழே இருக்கிற நம்பரும் ரெண்டாவது செட்டில் மேலே இருக்கிற நம்பரும் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ மேலே என்ன இருக்குது, 101, அப்படியே 101 எழுதிக்கிறேன். கீழே 2 இருக்குது. பார்த்தீங்களா? புரியுதுங்களா? மொதல் செட்டில் கீழே இருக்கிற நம்பர் 2 எழுதிக்கிட்டேன். அது கீழே இருந்தால் கீழே தான் எழுதணும், மேலே இருந்தால் மேலே தான் எழுதணும். நம்பரை மாற்றிடாதீங்க, இடத்த மாற்றிட்டிங்கன்னா தப்பாயிடும். ஓகேவா? இப்போ முதல் செட்டில் கீழே இருக்கிற நம்பர் 2 எடுக்கிறோன்னா அப்போ கீழே 2 தான் எழுதணும், மேலே 2ன்னு எழுதக்கூடாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது செட்டில் மேலே இருக்கிற 101 எழுதுறோன்னா அதை மேலே எழுதிக்கணும். ஓகே, தெளிவாயிடுச்சா? அப்போ 101/2 தான் சரியான விடை. எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்களா, ஆப்ஷன் டியில் 101 வந்து இருக்கு. அடாடாடாடா, ஈஸியாக தான் பாருக்குது. ரொம்ப ஈஸிங்க. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்களா, 12/1/2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது என்னப்பா வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. 1 + 1 x + 1, 1 + 1/x + 2, 1 + 1/x + 3, 1 + 1/x + 4 இன் மதிப்பு. ஒரிஜினல் கேள்வி. இந்த இடத்துல நமக்கு இங்கே பாருங்கள் 1 2 3 4ன்னு ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். 2ஆம் வாய்ப்பாடு 2 மடங்கோ 3 மடங்கோ 4 மடங்கோ ஏதாவது ஒன்று இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். மாறிலாம் இருக்காது. சரிங்களா? ஒன்று 1ன்னு போட்டேன், இன்னொன்று 10ன்னு போட்டேன், இன்னொன்று 25 அப்படிலாம் வராது. சரிங்களா? ஏதாவது ஒரு தொடர்ச்சியான நம்பர் தான் இருக்கும். சரிங்களா? ரைட்டு. போன கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இது ரொம்ப ஈஸிங்க. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வடிவத்தில் கேட்டாவே மொதல் செட்டு எழுதிங்க. மொதல் செட்டு 1 + 1/x + 1, கடைசி செட்டு 1 + 1/x + 4. ஓகேவா? இப்போ நான் மொதல் செட்டும் கடைசி செட்டும் எழுதிக்கிட்டேன். இப்போ இதை சுருக்குனாவே முடிஞ்சிடுச்சு. என்னென்னா, இங்கே +1 வந்து நம்ம கூட்டணும். அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, 1 கூட 1/x + 1 கூட்டணும், 1 கூட 1/x + 4 கூட்டணும். சரிங்களா? பட் நமக்கு கூட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நான் இந்த 1 + இந்த 1 + நீக்கிட்டேன். அப்போ நமக்கு 1/x + 1 இருக்குது, இங்கே 1/x + 4 இருக்குது. இப்போது கூட்டணுன்னா அங்கே பாருங்களேன், கீழே இருக்கிற 1 + x + 1 இந்த 1 கூட கூட்டிங்க. கூட்டினா என்ன வருது பாருங்க, எக்ஸு ப்ளஸ்ஸு 1 இதாக கூட நான் இந்த 1 கூட்ட போகிறேன். சரிங்களா? இப்போ 1 கூட்ட போகிறேன். அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா, அந்த நம்பர் கூட்டுங்க, எழுத்தாக கூட நம்பரை கூட்டக்கூடாது. சரிங்களா? எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, என் நம்பரை வந்து இப்போ x + 1ன்னு இருக்குது. இதாக கூட நான் 1 கூட்டணுன்னா
இப்போ நம்பராக கூட நம்பர் கூட்டிக்கணும். மேபி இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இந்த எக்ஸாக கூட இந்த எக்ஸை கூட்டிக்கணும். எழுத்தாவோட எழுத்தை கூட்டணும், நம்பரோட நம்பரை கூட்டணும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ நான் இந்த வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்றா கூட ஒன்று கூட்டினா எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு வரும். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1, அது இருக்கிறது ஆல்ரெடி இங்கே இருக்குது இல்லை, அது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 4 1 கூட்டணும் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ்ஸு 4 1 கூட்டினா 5 வரும். டிவைடட் பை கீழகத்து அப்படியே இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது. புரிஞ்சிடுச்சா? ரைட்டுப்பா. இப்போது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு இருந்துட்டாவே நம்ம என்ன பண்ணோம், இப்போ 2 செட் இருக்கு இல்லையா, இது மொதல் செட்டு, இது 2வது செட்டு. இப்போது மொதல் செட்டில் இப்போ ப்ளஸ் கேட்டிருக்காங்க. மொதல் செட்டில் கீழே இருக்கிற நம்பரும் 2வது செட்டில் மேலே இருக்கிற நம்பரும் எடுத்து எழுதிக்கணும், அவ்வளோதான். அப்படின்னா மேலகத்து மேலே எழுதணும், கீழகத்து கீழே எழுதணும், இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ மேலே வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 5. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1, அவ்வளோதான். இதான் ஆன்சர். எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1 தான் விடை, சுருக்க முடியாது. அப்போ இதான் ஆன்சர். இது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 பர்ஃபெக்டாக வந்துருக்குது. அப்படி தான். இப்போ தெளிவாகிடுச்சா? ப்ளஸ் இருந்தால் எப்படி இருக்கணும், மைனஸ் இருந்தால் எப்படி இருக்கணுன்றத சொல்லிட்டேன். அது தெளிவாக எழுதி வச்சுங்க, மறந்துடுவீங்க. அதுக்கு அடுத்து தான் இப்போ ஒரு ஹோம்மார்க் சம் கொடுப்போம். 50வது சம் ஹோம்மார்க்குங்க. 1 + 1 டிவைட் பை 3, 1 + 1 டிவைட் பை 4, 1 + 1 டிவைட் பை 5 எக்ஸட்ரா 1 + 1 டிவைட் பை 100 மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஆப்ஷன் சொல்கிறேன். 1 டிவைட் பை 100, பி 1 டிவைட் பை 50, சி 101 டிவைட் பை 3, டி 99/100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஒரு டைப்பு. தெளிவாக புரியுதுங்களா? இது ஒரு டைப்பு. இப்போ இதுக்கு அடுத்ததாக செகண்ட் டைப்புக்கு வந்துடும். இதான் நம்ம இன்ட்ரோவில் பார்த்தோம். 1 டிவைட் பை 2 × 3 ப்ளஸ்ஸு, 1 டிவைட் பை 3 × 4 ப்ளஸ்ஸு, 1 டிவைட் பை 4 × 5 ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு 1 டிவைட் பை 9 × 10 மதிப்பு காண்க அப்படின்னு 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா கவனிச்சாங்க பாருங்கள். 2 3 3 4 4 5 9 10 இது ஒரு சீக்வன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி சீக்வன்ஸாக இருக்குதா, ஒரு தொடர்ச்சியான நம்பராக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அப்படி தான் இருக்குது. அப்படி இருந்துட்டாவே 1 டிவைட் பை 2 × 3 பக்கத்து நம்பரை பெருக்கி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் வந்தால் உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மொதல் நம்பர் 1 டிவைட் பை 2 × 3 கொடுத்துருக்காங்க. கடைசி நம்பர் 1 டிவைட் பை 9 × 10 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த மட்டும் எழுதிங்க. முதலையும் கடைசியும் எழுதிக்கிட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பெருக்கல் இருக்கு இல்லையா, அங்கே பாருங்கள், இந்த முதல் நம்பர் நல்லா பாருங்கள், 1 டிவைட் பை 2 இதை மட்டும் வெளியிடுங்க, 3 விட்டுருங்க, பெருக்கல் 3 விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதை மட்டும் பாருங்கள், நல்லா கவனி. கடைசியில் எப்படி நான் இந்த கோடு போகிறது புரியுதா? முதல்ல வந்து இப்படி கோடு போடணும், 1 2, கடைசியில் இப்படி போடணும். சரிங்களா? 1 10. ஸோ அப்போ 1 டிவைட் பை 10 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ 2 செட்டு வந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு செட்டு, இது செகண்ட் செட்டு. ஓகேங்களா? இப்போ இதை சுருகணும்னா அங்கே பாருங்கள், இந்த ஷேப்பில் 1 டிவைட் பை இப்படி 1 டிவைட் பை எக்ஸ் × ஒய் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துட்டாவே இந்த இடத்துல நடுவில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். ப்ளஸ் இருக்குது, அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுங்க. அவ்வளோதாங்க. தெளிவாக புரிஞ்சிருச்சா? இதுதான் முக்கியம் இந்த டைப் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சுன்னா கொஷினில் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் ஃபைனலாக ஃபஸ்ட்டு செட்டு செகண்ட் செட்டுன்னு எடுத்துறீங்க இல்லையா, அதில் மைனஸ் போட்டுக்கணும். அப்போ 1 டிவைட் பை 2 1 டிவைட் பை 10 கழிக்கணும். இது சிரமமாச்சே அப்படின்னு கேட்பீங்க. நோட் பண்ணிங்க, ஒன்றும் சிரமம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு கீழே இருக்கிற நம்பரை அப்படியே பெறுங்க. 2யும் 10யும் பெருங்கன்னா 20 அப்படியே எழுதிங்க. மேலே என்ன பண்ணுங்க, இங்கே மைனஸ் இருக்குல்ல, நடுவில் மைனஸ் இருந்தால் இந்த 2 கூட 10 கழிச்சுக்கணும். அதே ப்ளஸ்ஸாக இருந்தால் 2 கூட 10 கூட்டிக்கணும். மைனஸ் இருக்குது, அப்போ 2 கூட 10 கழிங்க. மைனஸ் 8ன்னு வரும், அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு 8 மட்டும் போடுங்க. புரியுதுங்களா? அந்த மைனஸ்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், இதில் பாதி வந்து 4 அப்படின்னு வரும், இதில் பாதி வந்து 10ன்னு வரும். மறுபடியும் சுருக முடிஞ்ச அளவு சுருங்க. இந்த 4ல் பாதி 2ன்னு வரும், 10ல் பாதி 5ன்னு வரும். அப்போ 2 டிவைட் பை 5 தான் சரியான விடை. இருக்குதா அப்படின்னு கேட்டால் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. புரிஞ்சிடுச்சு. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கணக்கு கவனிக்கும் போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பக்கத்துலேயே குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம், தெளிவாக புரியும்.
1/6 × 7 ப்ளஸ் 1/7 × 8 ப்ளஸ் 1/8 × 9 ப்ளஸ் எக்ஸட்ரா 1/29 × 30 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடடா இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒன்றா பாருங்கள், கீழே இருக்கிறது எல்லாமே ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். 6 × 7 7 × 8 8 × 9 எக்ஸட்ரா. அதுக்கப்புறம் இங்கே கூட பாருங்கள் பார்த்து நம்ம தான் 29 × 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாவே ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் முதல் ஒரு செட்டை மட்டும் எடுத்துக்கணும், முதல் பின்னத்தை மட்டும் எடுத்துக்கணும். முதல் பின்னா 1/6. இப்போ அதே மாதிரி கடைசி பின்னத்தை மட்டும் எடுத்துக்கணும். கடைசி பின்னம் 1/30. அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ண வேணாம். இதை எடுத்துக்கிட்டு இப்போ என்னன்னா கொஷினில் எல்லா இடத்துலையும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க. அவ்வளோதாங்க. 1/6 1/30 கழிக்கணும். எனக்கு கழிக்க தெரியாது சார், ரொம்ப ஈஸி. கழிக்க தெரியலனா பிரச்சனை இல்லை. இந்த 6ஐயும் 30ஐயும் ஒரு முறை பெருகிடுங்க. முதல்ல இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. போட்டு இந்த 6ஐயும் 30ஐயும் மட்டும் பெருங்க. பெருசாக இருக்குன்னா அப்படியே வச்சுங்க. 6 இல்லை 30 × 6 கரெக்ட். அப்படியே நான் பெருகி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 30ல் 6 கழிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கோடை போட்டு கீழே இருக்கிற 2 நம்பரையும் கீழே பெருக்கணும். புரியுதா? கீழே இருக்கிற 2 நம்பரையும் கீழே பெருக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற 2 நம்பரையும் கழித்து மேலே போட்டுக்கணும். இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இருந்தால் கூட்டிக்கணும். சரியா? 30ல் 6 போனால் 24 அப்படின்னு வரும். அவ்வளோதாங்க. சுருக்கணும் ஆன்சர். சுருக்கிடுமா? எதில் சுருக்கலாம்? 1 6 6 ஈராறு 12 4 6 24. இந்த 2ல் பாதி 4ல் பாதி 2 30ல் பாதி 15. அவ்வளோதான். இதுக்கு மேலே கீழே சுருக்கியாச்சு. அப்போ ஆன்சர் 2/15. 2/15 தான் சரியான விடை. இருக்குதா அப்படின்னு கேட்டால் தெரியலையே. ஆப்ஷன் ஏவில் இருக்கா? ஆயிடுச்சு பார்த்துருவோம், தெளிவாக புரியும். ஸோ இங்கே இருங்க, இதை அழிச்சிடலாமா? அழிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், 2/15 பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா? இந்த டைப்பில் இனிமேல் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட முடியும். சரிங்களா? ரைட்டுங்க. இப்போ நான் ஒரு ஹோம் மார்க் கொடுக்குறேன், நீங்களே போடுறீங்களா? 53வது கேள்வி ஹோம் மார்க். 1/4 × 5 ப்ளஸ் 1/5 × 6 ப்ளஸ் 1/6 × 7 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 1/39 × 40 மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாவே சீக்வன்ஸாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ மொதல் பின்னம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். மொதல் பின்னம் 1/4 எடுத்துக்கிறேன், கடைசி பின்னும் 1/40 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் ப்ளஸ் கொடுத்துருந்தா மைனஸ் போடுங்க, மைனஸ் கொடுத்தா ப்ளஸ் போடுங்க. இதுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். ஆப்ஷன் ஏ 8/15, பி 11/40, டி சி 9/20, டி 9/40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. 2 கொஸ்டின் ஹோம் மார்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்ததா 54வது கொஸ்டின் ஃபைனல் கேள்வி. 1/5 × 4 × 5 மைனஸ் 1/5 × 6 மைனஸ் 1/6 × 7 மைனஸ் எக்ஸட்ரா மைனஸ் 1/39 × 40 மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் வந்துட்டாவே கீழே இருக்கிற நம்பர் எல்லாம் ஒரு சீக்வன்ஸாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல் பின்னத்தை மட்டும் எழுதிக்கணும் 1/4, கடைசி பின்னத்தை மட்டும் எடுத்து எழுதிக்கணும் 1/40 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ என்னென்னா கொஷினில் மைனஸ் கொடுத்துருக்காங்க. கொஷினில் மைனஸ் கொடுத்துருந்தா இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும், ப்ளஸ் கொடுத்துருந்தா மைனஸ் போட்டுக்கணும். இப்போ 1/4யும் 1/40யும் கூட்டணும். சார் எனக்கு கூட்ட தெரியாதே. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கூட்ட தெரியாதவங்க கீழே இருக்கிற 2 நம்பரை கீழே பெருகிடுங்க. ஒரு கோடை போட்டுட்டேன், 40 4ன்னு இருக்குது. அப்போ 40யும் 4ஐயும் இங்கே நான் கீழே பெருகிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மேலே இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தா இந்த 2 நம்பரை கூட்டிக்கணும், மைனஸ் கொடுத்துருந்தா 2 நம்பரை கழிச்சிக்கணும். அப்படி பார்த்தா 4 கூட 40 கூட்டினா 44 அப்படின்னு வரும். கரெக்டாக? இப்போ அடிங்க, ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, ஒரு நாள் 4. அப்போது மேலே 11 இருக்குது, கீழே 40 இருக்குது. இது தாங்க ஆன்சர். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? இதை பாருங்கள், 11/40 பர்ஃபெக்டாக வந்துருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாடல் புரியுதா இல்லையான்றதை நீங்கள் கமெண்டில் சொன்னால் தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோவில் இதை விட அட்வான்ஸான கேள்விகள் பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.